ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் பொட்டேட்டோ பீஸா பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பீஸாவில் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் தாராளமாக கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டித்தரலாம். லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக எம்டியாக தான் வரும். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச காஞ்ச மிளகா தான் எடுத்து சேர்த்துக்கணும். அடுத்து ஒரு பெரிய சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சதை சேர்த்துக்கிட்டேன். கூடவே 25 கிராம் போல் க்ரீம் சீஸ் சேர்த்துக்கிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போது நம்ம பீஸா சாஸ் செஞ்சாச்சு. இந்த சாஸ் நீங்கள் பிரெட் மேலே வெறும்னே தடவி கூட சாப்பிட்லாம். அடுத்து பீஸா பேஸாக நான் சப்பாத்தி மாவை கொஞ்சம் திக்காக திரட்டி விட்டுட்டு 25 கிராம்ஸ் போல் க்ரீம் சீஸ் நடுவில் சேர்த்துக்கிட்டு 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி திருப்பி திரட்டி விட்டுட்டேன். அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு சாஸ் சேர்த்துக்கிட்டேன். எல்லா பக்கமும் நல்லா தாராளமாக தடவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை கொடமிளகா, சிவப்பு கொடமிளகா, மஞ்சள் கொடமிளகா தூவிக்கிட்டேன். எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம் ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதையும் நான் இப்போது சேர்த்துக்கிறேன். அடுத்து மஷ்ரூம்ஸ் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் நான் மேலே டெக்கரேட் பண்ணுறேன். இப்போது நம்ம பீஸாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. தோசைக்கல்லில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பீஸாவை சேர்த்துக்கிட்டு சுட்டுக்கணும். தோசைக்கல்லில் பீஸாவை சேர்த்தக்கப்புறம் இல்லைன்னா முன்னாடியே கூட நீங்கள் துருவின சீஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல் மேலே 2 நிமிஷம் போல் வேக வச்சக்கப்புறம் தான் நான் சீஸ் சேர்த்துக்கிட்டேன். நல்லா துருவி விட்டு சேர்த்துக்கணும். எல்லா பக்கமும் சீஸ் வர மாதிரி துருவி விட்டுக்கணும். மூடி போட்டு 2 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி திறந்து விட்டு பார்த்தக்கப்புறம் 5 நிமிஷம் போல் திருப்பியும் வேக வச்சிங்கன்னா நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ பீஸா ரெடி ஆகிடும். இது ஒரு ஹெல்தியான ரெசிபினால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். பசங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் சக்கரவள்ளி பிடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்காக செஞ்சு தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு சுவையான ரெசிபியுடன். தேங்க்யூ.